வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதாவது தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 11வது ராசி அதாவது கும்ப ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களை முதல்ல பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம், அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி கும்பராசி. அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தில் தாங்க, இந்தவுடைய சதய நட்சத்திரத்தில் தான் உங்கள் ராசியில் தான் இந்த தை மாதமே பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா அந்த சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் 4ஆம் பாதம் யாருக்கு இருக்குங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு யோகத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா உங்களுடைய சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உங்கள் ராசியில் தான் இந்த தை மாதமே பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படும் போது இந்த கும்பராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். அப்போ சனி பகவான் பார்க்கும்போது எங்கே இருக்கிறாருன்னா கும்பராசியில், அதாவது ஜென்மச்சனியாக இருக்கிறார். 7.5 சனியிலேயே ஜென்மச்சனியாக இருக்கிறார். அப்போ ஜென்மச்சனியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஜென்மச்சனி கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்குன்றது பார்க்கும்போது ஒரு 3.5 வருட காலமாக உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு 3.5 வருஷ காலமாக 7.5 சனி நடக்குதுன்னா இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் 7.5 தான். அப்போ ஜென்மத்தில் உங்களுக்கு சனி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. நான் இருக்கிறேன்டான்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உபத்திரிய பேர் தான் வாங்கிட்டு வருவீங்க, உதவி பேர் வாங்கிட்டு வர மாட்டீங்க. அப்போ நல்லது போனால் பொல்லாப்புன்ற பேர். அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. வண்டி வாகனத்தில் விபத்து, தொழிலில் முடக்கம், காசு பண நஷ்டம், ஆடு மாடு விரயம், நகை முதல் கொண்டு எல்லாம் விற்றுருக்கணும், அழிச்சிருக்கணும். அப்போ இப்போதைக்கு உயிரோன்னு தான் மெச்சன்னு சொல்லலாம். ஏன்னா கும்பத்துக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட பைத்தியம் ஒன்று பிடிக்கல. வனவாசம் போகலாமா செத்து போகலான்ற எண்ணம் கூட சிலருக்கெல்லாம் தோணியிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட போராட்டம். முதல்ல அதாவது சேர்ந்து வாழ்கிறவங்க 50% பேருனா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போது பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை, இல்லை ஒரு வீட்டில் இருந்துட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை நிறைய பேருக்கு. அப்படியேப்பட்டவங்களுக்கு சரி இந்த 2024 நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கேட்குறவங்களுக்கு, 2வது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த தை பிறந்திருக்குது இப்போயாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 100% நாம் பண்ண வேண்டிய இது என்ன அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. சனி பிடிச்சிருந்தால் எங்கே போகணும்? திருநள்ளாறு போயிட்டு வரணும். திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும். அப்போ திருநள்ளாறு போயிட்டு அது தேய்பிறை கிரகம். பொதுவாக பார்த்திங்கன்னா திருநள்ளாறும் காலாஸ்திரி ரெண்டுமே தேய்பிறை கிரகம். இந்த 2 கிரகத்துக்கு இந்த 2 கோயிலுக்கு மட்டும் போகணும்னா தேய்பிறையில் தான் போகணுங்க. அப்போ வளர்பிறையில் புண்ணியஸ்தலத்துக்கு எப்போ போனால் நல்லது, எந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ரீ குற்றாலேஸ்வரர், குற்றால ஈஸ்வரர், அதாவது ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். குற்றால நாதர்னு சொல்லலாம். குற்றால ஈஸ்வரர், குற்றால நாதர் எங்கே இருக்கிறாருன்னா குற்றாலத்தில் இருக்குதுங்க. போயிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது. ஈஸ்வரர் சிவன்
சிவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குற்றாலேஸ்வரர் போயிட்டு அதாவது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்கிற மன நிறைவோட சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தருணம். அதே சமயத்தில் வந்து இந்த ராசிக்கு வந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுப செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தலைக்கு வர செலவு தலைப்போக்கோடு போகும்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவானை வழிபடுங்க, நவகிரகத்தை சுற்றுங்க. ஆனால் நிறைய பேருக்கு நவகிரகம் எப்படி சுற்றுன்னு தெரியாது. வலதுபுறம் 7, இடதுபுறம் 2, மொத்தம் 9 சுற்றுங்க. அதே மாதிரி காகத்துக்கு சாதம் சனிக்கிழமை எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்து வைக்கிறது நல்லது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 100% பொறுமையாக செயல்படுறது நல்லது. எடுத்தமா கமுத்தமான ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற அவஸ்தைப்படுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான் இந்தவுடைய அதாவது கும்பராசிக்கு. அப்போ இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன தான் ஜாதகம் நமக்கு நல்லா இருந்தாலும் நம்ம வீட்டுடைய வாஸ்தும் நமக்கு நல்லா இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாஸ்துப்படி உங்கள் ராசிக்கு எந்த பக்கம் வாசல் உட்காந்தா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து உட்கார்றது அதாவது கும்பராசிக்கு நல்லதுங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு உகந்த ராசிக்கல் அப்படி பார்த்தீங்கன்னா நீலக்கல் மோதிரம் போடுறது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு உகந்த கல் என்ன பண்ணால் நீலக்கல். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் 2 பேர்த்துக்குமே நீலக்கல் போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தை மாதம் தொழில் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தனித்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து கொள்ளைக்கு போனால் கூட கூட்டாகாதுன்னு சொல்லுவாங்க. கூட்டு பிஸ்னஸ் வேண்டாம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து பார்க்கும்போது இப்போ இந்த அடிமை தொழில் செய்கிறாங்க. அடிமை தொழில் அப்படின்னா சம்பளம் வாங்குறவங்க நம்ம எல்லாருமே அடிமை தொழில் தான். ஏன்னா ஒருத்தருடைய ஓனரும் போது நம்ம லேபர் தானே. அப்படி லேபராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை காலம் எங்கே இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ அருமையான ஒரு நேரம். ஏன்னா குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல நன்மை கொடுத்துருவார். 3ஆம் இட சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். ஒரு வகையில் நட்புகள் கண்டிப்பாக நமக்கு டெவலப்மெண்ட் ஆகும். சரிங்களா? தொழில் ஸ்தானம் அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு செலவு ஒரு பக்கம் வந்தாலும் வரவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் 12ல் மறைஞ்சிருக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாமதங்கள் தான் வரும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணமாக தவிர உங்களுக்கு தாமதங்கள் ஆகும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதாவது ஒரு வழிப்படுத்தி உட்காரலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து கோச்சாரத்தில் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் இருந்தால் என்னாகும், திருமணம் தாமதமாகும். அப்போ அது இருக்கிறாரா இல்லையா ஒரு தடவை பாருங்கள். அது தாண்டி 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் நாகதோஷம். அது இருந்தால் என்னானோ நாகதோஷத்தில் பொண்ணு தான் கட்டணும். அப்போ அந்த நாகதோஷம் இருக்கான்றதை பாருங்கள். இதையும் தாண்டி ஒரு ஜாதகத்தில் 7, 8 நல்லா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் அதுக்கு பேர் தாரதோஷம். அப்போ உங்களுக்கு தாரதோஷம் இருக்கா, அதுக்கு ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணிவிட்டு தாலி கட்டிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் கல்யாணம் கைக்கூடி வரும். அப்போ நமக்கு தாரதோஷம் இருக்கா அப்படின்றது நம்ம சுய ஜாதகத்தில் தான் தெரியும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷம், செவ்வாதோஷம், தாரதோஷம் இது 3ல் எது இருந்தாலும் தாமதமாகவும். அதனால் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள். அப்போ இதையும் தாண்டி சிலருக்கு புத்திரஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்துல வந்து ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியும் குருவும் இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கா? பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5ஆம் இடத்துல வந்து தோஷம் இருந்தாலும் பாதிப்பு தான். அதே மாதிரிலாம் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் தான். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம கரை ஏற முடியாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, திருடனா கூட பிறந்துடலாம், ஒரு வீட்டுக்கு தலசமுள்ளையாக கூட பிறக்கவே கூடாதுமோ. ஏன்னா நம்ம புரியத்தில் யாரோ ஒரு செஞ்ச பாவம், யாரோ ஒருத்தர் செத்த நேரம்
நம்ம மேலே தான் வந்து விடியும். அதனால் தலச குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகம் 5ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ எதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகம் நமக்கு முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிறந்த நேரம் தெரியாமல், பிறந்த டேட்டு தெரியாமல் யாரோ சொன்னதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா அது பலன் கரெக்டாக வராது. நம்ம பிறந்த தேதி கரெக்டாக, நம்ம பிறந்த நேரம் கரெக்டாக, அது 2 வச்சு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அப்படி கரெக்டாக அது 2 நீங்கள் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு என்ன சாப்பிடலாம், என்ன நாளைக்கு வரும், நாளைக்கு என்ன நடக்குன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகம் 100% உண்மையான ஜாதகமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஆனால் மெயின் என்னென்னா, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு வண்டி வாகனம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதையும் தாண்டி பார்த்தோன்னா கோபங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார முதல்ல உட்காந்து பேசணும். அப்போ தான் உங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார நீ பெரியவனா நான் பெரியவன்ற அளவுக்கு தான் இருக்குதுங்க. பிள்ளைங்களுடைய படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கல்வி பற்றி ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அப்போ எதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு பிரயாணம் இப்போதைக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். முயற்சி எடுப்பீங்க, தாமதமாகிட்டு இருக்கும். 2வது, இந்த கலைத்துறையில் இருக்கிறேங்க, நான் விளையாட்டுத்துறையில் இருக்கிறேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், மெடல் வாங்கியிருக்கேன், எனக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் தான் தெரியும். பொது பலனில் அது வராது. அப்போ பொது பலன்லாம் அதுக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் கொடுப்பானா சனி என்ன பண்ணுவான், கட்டின காசு வேஸ்ட்டு, எடுத்த முயற்சி தடையும். முயற்சி பண்ணுவோம், வீணாகும். மருந்து மாத்திரை செலவுகள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கை வலி, கால் வலி, உடம்பு வலி, உடம்பு தொந்தரவுன்றது ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்ருப்பான். காலையில் நல்லா இருப்போம், நைட்டு பார்த்தா உடம்பு சரியில்லாத போயிடும். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படின்னா மதுரை மேலே இருக்கக்கூடிய ஒரு பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமலேயே உட்காந்துட்டு இருப்போம். கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மேலேனா பல்லு போகுது. அந்த நிலமை தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ நாம் போக வேண்டிய ஆலயம் குற்றாலேஸ்வரர், குற்றாலநாதரை போய் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. இல்லை வீட்டில் இருந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நவகிரகத்தை செஞ்சுட்டு வர்றது, வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? மொத்தத்தில் இந்த உடைய தை மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.